நீங்கள் எல்லாரும் சேர்ந்து 48 சீட் வந்தீங்க, ஒரே ஒரு ஷிண்டேனுடைய சிவசேனா 56 சீட் வந்து. மொத்த ஆப்போசிஷன், நீ மொத்த பிஜேபிக்கு வேண்டாம், மொத்த ஆப்போசிஷன் நம்பர் இஸ் லெஸ் தென் உங்களுடைய ஸ்பிரிண்டர் குரூப் ஆஃப் சிவசேனா. இது மக்கள் ஓட்டு போட்டு தானே வந்திருக்கு, மத்திய அரசனுடைய வேலை தான். ஆனால் இங்கே மாநில அரசு என்ன பண்ணது, அங்கே ஸ்டாலின் படம், உதயநிதி படம், மோடி படம் வைக்க விடாமல் பார்த்துக்குது. சார், பஞ்சாயத்து யூனியனில் வர்ற கிராண்டே 90% கிராண்ட் மத்திய அரசாங்கத்தினுடைய கிராண்டு தானே சார். பணக்கார ஸ்கூலு, தனியார் ஸ்கூலில் போனால் அங்கே ஹிந்தி இருக்கு. அப்போ மீண்டும் பாதிக்கப்பட்டது யாரு? விளிம்பு நிலை மக்கள். ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு, அரசு மருத்துவமனைக்கு யாரு போகிறா? விளிம்பு நிலை மக்கள். இவங்க என்ன நினைக்கிறாங்க, 1000 ரூபாயை கொடுத்துட்டு இந்த 1000 ரூபாய் இல்லைன்னா நீ பட்னி கிடத்துப்ப தெரியுமாடான்னு பேசக்கூடிய தாவான் பரசு மாதிரி அயோக்கியத்தனமான அமைச்சர்களை வைத்துக் கொண்டு பராந்தக சோழன்காரன். இனி சூரிய தேவனுடைய, என்னுடைய கேள்வி, சூரிய தேவனுடைய தலை தனியா விலைக்கு போயிருக்கலாம், கால் தனியா விலைக்கு போயிருக்கலாம், இவங்க எல்லாத்தையும் தான் பண்ணியிருப்பாங்களே. அந்த சன்னதியே காணும், சன்னதியில் உள்ள கலைப்பொருட்கள் காணும்போது இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இதுக்கு சேகர் பாபு என்ன பதில் சொல்ல போறாரு? இப்போ நம்ம அண்ணாமலை என்னன்னு சொல்றது 100% சரி. நீங்க போலீஸ்காரருடைய தன்னம்பிக்கையை குலைத்து விடுகிறீர்கள், சுதந்திரத்தை குலைத்து விடுகிறீர்கள். டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். மோடியை மகள் வரவேற்றதால் நாகை போலீஸ்காரர் சஸ்பெண்ட். HRNC தணிக்கைக்கு ஒத்துழைக்கவில்லை, தணிக்கை அறிக்கையில் தகவல். சதுரங்கப்பட்டினம் ஆரம்ப சுகாதார மையத்தில் சிசு மரணம். அரசு மருத்துவமனைகளுக்கு தரமற்ற மருந்துகள் விநியோகம். பத்திரிகை செய்தி. சுகாதாரத்துறையில் தொடரும் அவலம். எவ்வளவு நாள்தான் இலவசம் தருவீர்கள்? வேலை வாய்ப்பை உருவாக்குங்கள். உச்சநீதிமன்றம் கருத்து. சிரியா போல இந்தியாவிலும் ஆட்சி மாற்றம் நடக்கும். சஞ்சய் ராவத் வன்முறையை தூண்டும் பேச்சு. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் தன்னுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம நம்பி நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். முதல் செய்தியாக, நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பொய்கைநல்லூர் விஜயசேகரன் அப்படிங்கிற ஒரு வேட்டைக்காரன் இருப்பு அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்குது, மதிவதனின் பேர், துவாரகா மதிவதனி. இது என்ன விஷயம் அப்படின்னா, 2023 நவம்பர் 30 பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த பையில சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. அப்போ போகிறப்ப அந்த குழந்தை அண்ணாமலையை பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆர்வமாக கேட்டுருக்கேன். சின்ன குழந்தை தானே பேசுதே அப்படின்னு என்னென்னு கேட்கும் பொழுது, இது மாதிரி நம்ம மோடி தாத்தா கிட்ட சொல்லி, அங்கிள் நீங்கள் இங்கே நவோதயா ஸ்கூல் கொண்டு வரதுக்கு ஏற்பாடுங்க பண்ணுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்படியே அந்த பொண்ணும் ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுதே, அது இந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் தோணும் தானே. சரிம்மா, நம்ம அடுத்த மாதம் மோடி தாத்தாவே வராரு, நீ அவர்கிட்டயே கேட்கறதுக்கு நான் பண்ணுறேன், ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதே போல் 2024 இந்த வருஷம் ஜனவரி 2 திருச்சியில் மோடி வந்த பொழுது இந்த குழந்தையும் போய் பார்த்துருக்கு. ஒரு குழந்தை தனியாக போக முடியாது, அதோட அவங்களுடைய அப்பா போலீஸ் கான்ஸ்டபிள் அவரும் போயிருக்காரு, விஜயசேகரனும். அங்கே போயிட்டு இவர்கிட்ட என்ன சொன்னாங்க, அதே மாதிரி பிரதமர்கிட்ட நான் ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அங்கே இருக்கேன், அங்கே யாரும் ஹிந்தி படிக்க முடியாது. அது ஆர்வத்தில் சொல்லுது, எங்கள் அப்பாட்ட வேணாலும் நான் இடம் வாங்கி கேட்குறேன், கொடுப்பாரு அவர், நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் கட்டி கொடுங்க அங்கிள் அப்படின்னு மோடிகிட்டையும் சொல்லி ஒரு அட்டையும் காட்டியிருக்குது. அப்பொழுதே அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த திமுகவினருக்கு சரி காண்டு இவர் மேலே. இந்த லட்சத்தில் என்ன பண்ணுறாங்க, இவர் மீண்டும் இவர் பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முழுவானந்தத்தை அவர் மீட் பண்ணார் இந்த மாதம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புகாராகவும் சொல்லி, இவர் பாஜகவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடில் இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி இவரை சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எஸ்பிக்கு ரொம்ப அழுத்தத்தை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் திமுகவினர் கொடுத்துருக்காங்க. அதனால்
இப்போ எஸ்பி வந்து இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இதை கண்டித்து இருக்கிறார் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். இது வந்து ஒரு எதேச்ச அதிகார போக்கை காட்டுது. போலீஸ்காரர்களோட அந்த மன உறுதியை குலைக்கும் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எஸ்பியினுடைய செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா சாதாரண லோக்கல்ல இருக்கிற திமுக காரங்கள் சொல்லி ஒரு எஸ்பி கேட்கிறாருன்னா அவருக்கு தன்னுடைய காக்கி சட்டைக்கு தான் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லை என்று நினைக்கிறேன். அவர் தன்னுடைய சுயமரியாதையை அடகு வைத்து விட்டார். அதாவது போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லுவதற்கு தகுதியானவராக இருக்கிறாரா அப்படின்னு என்னுடைய முதல் சந்தேகம். இரண்டாவது, இவர் பாஜகவுக்கு நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்னு யாரையும் போலீஸ்ல சஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க. நீங்க அந்த அரசியல் கட்சியில் அங்கம் வகிக்கிறீர்களா? அரசு ஊழியர்கள் அரசியல் கட்சியில அங்கம் வகிக்கக்கூடாது, போலீஸ்காரர்கள் சங்கமே வைக்கக்கூடாது. இப்படிலாம் இருக்கும்போது எதுக்காக இருக்கு? ஏன்னா இதெல்லாம் மீறி அவங்க போக முடியாதுன்னு. அப்போ அரசியல் கட்சிக்காரர் அரசு ஊழியர் அரசியல் கட்சியா இருந்தாதான் நீக்க முடியும். நான் எல்லார்ட்டையும் பழகுவேன், நீங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? பழகத்தான் செய்வேன். சமுதாயத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள்ட்டையும் ஒரு நட்பு எல்லாருக்கும் இருக்கும், எனக்கு தெரியும். ஆகையினால பழகிறத வச்சு நீங்கள் ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதுவும் எஸ்பி பண்ண ரெண்டாவது தவறு. மூன்றாவது, எனக்கு வந்த தகவல் படி எந்த தேதியில் அவர் கருப்பு முருகானத்தை சந்தித்ததாக இந்த திமுக காரர்கள் சொன்னார்களோ அதே தேதியில் எஸ்பி கூட ஏதோ ஒரு ஸ்டேஷனுக்கு இவர் ஆய்வுக்கு போயிருக்கிறார், நம்ம விஜயசேகரன். அப்ப எஸ்பிக்கே பிரைமா பேசி தெரியுது இவர் நம்ம கூட தான் இருக்கிறாருன்னா அப்ப எஸ்பி இது பண்றாரு. அப்போ எஸ்பி திமுக காரர்களிடம் மாட்டிக்கொண்டு இருக்கிறாரா? எனக்கு இந்த எஸ்பி மேல ஒரு சந்தேகம் இருக்கிறது. இப்போ நம்ம அண்ணாமலை என்னன்னு சொல்றது 100% சரி. நீங்க போலீஸ்காரர்களுடைய தன்னம்பிக்கையை குலைத்து விடுகிறீர்கள், சுதந்திரத்தை குலைத்து விடுகிறீர்கள். சார் என்ன சார், ஒரு குழந்தை நவோதயா ஸ்கூல், அதாவது குழந்தைக்கு நவோதயா ஸ்கூல் வேணும் என்று சொல்லி கொடுப்பது அப்பா தான் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சார். யாருமே இன்னைக்கு சமுதாயத்தில் அப்பா அம்மாவை வச்சு வளரல சார், சமுதாயத்தை வச்சு தான் வளர்றாங்க. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன் அப்பா அம்மா சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்களா? என்ன நடக்குது இன்னைக்கு? ஏன் தருதலை பிள்ளைகள் ஏன் வராங்க? அப்பா அம்மா எந்த அப்பா அம்மா அது தம் பிள்ளை தருதலையாக போகணும்னு விரும்பப்பட்டிருக்குமா? ஏன் ஜெயிலில் போயிருக்காங்க? எந்த அப்பா அம்மா தம் பிள்ளை ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்குமா? சமுதாயம்தான் வளர்க்கிறது. அப்போ இந்த குழந்தை இருக்கக்கூடிய சமுதாயம் நல்ல சமுதாயம் இருக்கிற இடத்துல இந்த குழந்தை இருக்கு, அப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அதனால நல்ல ஸ்கூல் வேணும்னு அதனால நல்ல ஸ்கூல் வேணும்னு கேட்குது. அப்போ நவோதயா ஸ்கூல் வந்தால் ஹிந்தி வரும் சார். இது நாகப்பட்டினத்தில் இருக்கு சார், பக்கத்தில் காரைக்கால் இருக்கு சார், ரொம்ப தூரம் இல்லை சார். காரைக்கால் புதுச்சேரியில் வருது சார். அங்கே மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா பள்ளிகளும் இருக்கிறதே. அப்போ பார்க்கும் இல்லை, கண் முன்னால கேட்பாங்கல்ல சார். அங்கே பக்கத்தில் இருக்கிற காரைக்காலில் அவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, நவோதயா இருக்குது, நம்ம ஊரில் இல்லை, அரசியல்வாதம் தடுத்து வச்சுருக்காங்க, 4 பேர் பேசுவாங்க. அதாவது குழந்தைகள் அப்சர்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால இந்த குழந்தை போய் சொன்ன உடனே அண்ணாமலை என்னன்னு அதை ரொம்ப ரசித்து, பாப்பா பிரைம் மினிஸ்டர் ஒன்றை கூட்டு போகிறேன், அவருக்கு இதனால என்ன விளைவுகள் ஏற்படும், இவன் அப்பா டார்கெட் பண்ணப்படுகிறாரோ அதெல்லாம் அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குழந்தைய அழகாக சொல்லுகிறது. பிரைம் மினிஸ்டருடைய வாய்ப்பு, பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறார். பிரைம் மினிஸ்டர் கூட போகிறதுக்கு தனியாக போக முடியாது, இவர்கள் போகிறார்கள். ஆனால் இவர்கள் எங்காவது அரசியல் பேசினார்களா? பேசவே இல்லை. வேணா நீங்க சொல்லுங்க, நவோதயா பள்ளிக்கூடம் நாங்க அதை தேச துரோகமா கருதுகிறோம்னு சொல்லுங்க. நமக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றது ரொம்ப அதை ரொம்ப சந்தோஷமா சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு இக்னோரண்ட் அதை சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஹிந்தி நான் கத்துக்கணும்னு சொல்ற குழந்தையோட அப்பாவை பண்றாங்க. அதுதான் சொல்றேன். அப்ப என்ன உங்களுக்கு என்ன கருத்துரிமை இருக்கிறதுன்னு கேள்றேன். நீ எனக்கு ஒரு ஸ்கூல் வேணும்னு சொல்றதுனால ஒரு பெற்றோரை நீங்க சஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா
இதை விட என்ன அநியாயம் இருக்க முடியும்? அப்போ காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்பதைத்தான் இதை காமிக்கிறது. காவல்துறை யார் கையில் இருக்கு? முதல்வர் கையில் இருக்கு. அப்போ முதல்வர் யார் கையில் இருக்கிறார்? அடாவடி கையில் இருக்கிறாரா? அப்பதானே கேட்கணும். அப்ப இந்த அடாவடி சொல்லி முதல்வர் கேட்பாரா? அடாவடி சொல்லி முதல்வர் ஒரு எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருப்பாரா? அப்போ இந்த நெக்ஸஸ் ரொம்ப மோசமாக இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்தாலே கிளைத்தலைவர் வரைக்கும் அராஜகம் பண்ணுவார் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். இல்லை, எனக்கு இப்போ இதில் என்ன சந்தேகம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு சாமானியர்களுக்கு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை, ஏன்னா இங்கே கிளை தலைவர் சொல்லி ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு சாமானியருக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி தைரியமாக காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்க முடியும்? திமுகவினர் சார் புகாரை எடுக்கிறது இல்லைல்ல சார். இப்போ பிரச்சனையா தானே சாமானியர்களுடைய எந்த புகாரும் எந்த காவல் நிலையத்தில், அதாவது திமுக காரர்கள் போய் புகார் எடுக்க சொன்னால் எடுக்கிறது, திமுக காரர்கள் புகார் எடுக்க வேண்டாம்னா எடுக்கிறது இல்லை. திமுக காரன் வாண்டனா மற்றவர் மேல சொல்லக்கூடிய புகார்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அவ்வளவுதான் இன்னைக்கு அரசாங்கம். அதாவது அரசாங்கம் என்பது பொதுமக்களுக்காக இல்லை, திமுகவினுடைய தொண்டடிப்படிக்காக இருக்கிறது. மத்திய அரசோ மாநில அரசோ சம்பந்தமாக கேக் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது கண்ட்ரோல் அண்ட் ஆடிட் அவங்களுடைய ரிப்போர்ட்டு, அது வந்தாலே பல பூதாகரமான விஷயங்களை சொல்லும். அந்த வகையில் தமிழகத்துடைய ஆட்சி நிர்வாகத்தின் சார்பாக ஒரு கேக் ரிப்போர்ட் வந்திருக்குது. அதில் ஒரு அதிர்ச்சியான சில தகவலை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஹெச்ஆர்என்சி சம்பந்தமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெச்ஆர்என்சி கீழே இருக்கக்கூடிய கோயில்கள் அதுக்கு சொந்தமாக கிட்டத்தட்ட 4.78 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கிறது. இது வந்து நிலமாக 22,600 கட்டிடங்கள் இருக்கிறது. இதன் மூலமாக 2022 ஜூலை 1 முதல் 2023 மார்ச் 1 வரை அந்த காலகட்டத்தில் 117.63 கோடி வாடகையாக வசூல் பண்ணியிருக்காங்க. இந்த நிர்வாகம் சரியில்லை. உண்மையிலேயே எவ்வளவு வந்திருக்க வேண்டும்? இந்த கிட்டத்தட்ட 22,600 கட்டுடன்னா எவ்வளோ வந்திருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணி டிஆர் ரமேஷ் போன்றவர்கள், ஆலயம் வழிபடுவோர் சங்கம், ஆலயம் காப்போம், இது போல் பல அமைப்புகள் வந்து கேஸாக போடுறாங்க. ஊடகங்களிலே வந்து பத்திரிகைகளில் எழுதுகிறாங்க, ஊடகங்களில் பேசுகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் தொடர்ந்து இதை பற்றி பலர் வந்து பேசியிருக்காங்க. நாமளும் ஒவ்வொரு நியூஸின் போதும் இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கோம். இதையெல்லாம் பார்த்த அந்த தணிக்கை குழு என்ன, இது மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஆடிட்டிங் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதற்கு போதிய ஒத்துழைப்பு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இதே கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு தகவல். அந்த தினமலர் பேப்பர்லேயே இன்னும் 2 பக்கத்தை திரும்பினா இன்னொன்று அதிர்ச்சியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா, சக்கராப்பள்ளி தஞ்சாவூர் மாவட்டம், அங்கே வந்து சூரிய தேவருக்கு ஒரு சந்நிதி இருந்ததுதான், அந்த சந்நிதியே இப்போ காணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹெச்ஆர்என்சி நிர்வாகத்துக்கு கீழே தானே இருக்குது. இந்த 2ஐயும் எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ்? இதில் எனக்கு ஒரு முக்கியமான கருத்து வருகிறது. ஒரு 22,600 கட்டிடத்தில் 117 கோடி வருமானம் என்பது குறைந்தபட்சம் 2,200 கோடியாவது இருந்திருக்க வேண்டாமா? அப்போ இது யார் அனுபவிக்கிறா? ஹெச்ஆர்என்சி அலுவலர்கள், வேற யாரும். அதான் முதல் திருட்டுத்தனம். இதுல அரசியல்வாதிகளுக்கு பங்கு இருக்குமா? இருக்கும். இப்போ என்னுடைய கேள்வி, கேக் வந்து அதை ஆடிட் பண்ணணும்னு விரும்புது. கேகால ஆடிட் பண்ண முடியல. இப்போ ஹெச்ஆர்என்சி இன்டர்னல் ஆடிட் இருக்கிறது. இந்த இன்டர்னல் ஆடிட் நாம் தப்பு என்கிறோம். குறைந்தபட்சம் நம்ம ரூரல் டெவலப்மெண்ட்ல மற்றது இருக்க மாதிரி இல்லை, எல்எஃப் ஆடிட்டிங், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங் அது இருக்கணும். லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங்கே இல்லாத நிலைமையில நாங்கள் வந்து அடுத்தது கேகுக்கு போகிறதுன்னா, கேக் வந்து அசஸ் பண்ணுறாங்க, அவங்க ஆடிட்டிங்கே போகலை. அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க, ஜஸ்ட் அசஸ்மெண்ட், இட்ஸ் நாட் ஆன் ஆடிட்டிங். ஏன்னா கேக் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பஞ்சாயத்து யூனியன் அவ்வளவா அங்கே தான் பிரைம் மினிஸ்டர் ஃபண்ட்ஸே வருது. அதை கேக் ஆடிட் பண்ணுறதில்ல, அதை லோக்கல் ஃபண்ட் ஆடிட் தான் பண்ணுறாங்க. பிடபிள்யூ தான் கேக் பண்ணுறாங்க, என்ஹெச்ஏ கேக் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கேக் சில விதத்தை அசஸ் பண்ணுகிறார்கள். தே ஆர் நாட் ஆடிட்டிங், தே ஆர் அசஸிங். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு இவ்வளவு வருமா, இப்போ வேற ஒன்றும் இல்லை, உனக்கு 4லேருந்து 12% மெயின்டெனன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அப்போ அந்த 4லேருந்து 12% நீ
அது கொடுக்கிற தொகை என்பது அந்த தொகை உண்மையினால வருமானத்தினால்தான் அசஸ் பண்றாங்க. அப்ப இவங்க என்ன அதே இவங்க டாக்குமெண்ட்ஸே கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அப்போ இன்டர்னல் டாக்குமெண்ட் என்பது ஒரு ஃப்ராட். எல்எஃப் ஆடிட்டிங் அதை பத்தி நான் இப்ப பேசல. கேக் ஆடிட்டிங்க்கு நீங்க இது பண்றது இல்லைங்கிறது ஒரு ஒத்துழைக்கலைங்கிறது ஒரு குற்றம். நான் என்ன நினைக்கிறேன், இது சம்பந்தமாக நிறைய கேஸ் அரசாங்கத்துல இருக்கு. கோயில்களுக்காக நிறைய என்ஜிஓஸ் வேலை பார்க்குறாங்க. இப்போ டிஆர் ரமேஷ் இருக்கலாம், ஹெச் ராஜா அவனுடைய ரிக்ளைமிங் மூவ்மெண்ட் இருக்கலாம், வேற சில விஜயசாமி போன்றவர்கள் பேசி நீதிமன்றம் தைரியமாக ஒரு என்ஜிஓ நிறைய விஷயத்த என்ஜிஓட்ட ஒப்படைக்கிறாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்டே என்ஜிஓட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒரு என்ஜிஓவை கூப்பிட்டு இவங்க ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் 22,600 ப்ராப்பர்ட்டிஸ் இதனுடைய வாடகையினுடைய மார்க்கெட் ரேட் என்ன, அரசாங்கம் என்ன விட்டுருக்காங்க, இவங்க அசஸ் பண்ணி சொல்லு அப்படின்னு ஒரு என்ஜிஓஸுக்கு கொடுத்தால் அரசாங்கம் ஒரு நீதிமன்றம் நீங்கள் இந்த என்ஜிஓக்கு நான் இந்த அதிகாரம் கொடுத்துருக்கேன் இவங்க கொண்டு வந்து தருவாங்கன்னு சொன்னா, நீ கேக்கத்தை எடுத்துக்கோ, இதை தடுத்துக்கோ, ஏதாவது ஒன்று நீ பண்ணுறல்ல, மற்றதெல்லாம் பண்ணுறல்ல. எனக்கு என்ன வேணும்னா உண்மையான ஃபிகர்ஸ் வேணும். அப்போ தான் இந்த அரசாங்கத்தை நம்ப முடியும். இன்னொன்று, இந்த அரசாங்கம் ஒரு அதாவது சேகர்பாபு வந்த உடனே என்ன சொன்னார், எங்கள் ஹெச்ஆர்என்சி வெப்சைட்டில் எல்லா சொத்து விவரமும் வந்துவிடும், என்ன வருமானம் எல்லாம் வந்துடும், நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறதெல்லாம் வந்துடும். ஒன்றுமே வரல. 6000 2000 3000 இன்னைக்கு 6000 கோடி நான் மீட்டிருக்கேன்னாரு. சரி, 6000 கோடி மீட்டு இருக்கிறீங்களப்பா, அதை பற்றி ஒரு ஒயிட் பேப்பர் கொடு. யார்கிட்ட மீட்டோம், எத்தனை வருடங்களாக அவங்க சொல்ல மாட்டேங்கிறேன். இது என்ன அரசு? ஆன்மீக அரசு. ஆன்மீக புரட்சி செய்யும். ஆன்மீக புரட்சி என்ன பண்ணிருக்குன்னு நான் பார்க்கணும்னா நீ விடணும்ல, அது விடணும். இப்போ அதுல இன்னொரு விஷயம் பாருங்க. நீங்க இந்த சூரியதேவர் சொல்றீங்க, சக்கராப்பள்ளி சூரியதேவர் சந்நிதியே இல்லை சார். சூரியதேவர் சிலை கழுத்து இல்லாமல் கால் இல்லாமல் முண்டை மட்டும் ஒரு இடத்துல இருக்கு. சந்நிதியே இல்லைங்கிறதா இங்க உள்ள பிரச்சனை. இந்த சந்நிதியில விலை உயர்ந்த கலை பொருட்கள், தூண்கள், கற்கள் எல்லாமே இருந்திருக்கு. அப்படின்னா சந்நிதினா ஒரு மண்டபமா தான் இருந்திருக்கும், குறைந்தபட்சம் ஒரு நல்ல பில்டிங் இருந்திருக்கும். இல்லை, அதுல ஒரு வரலாற்று முக்கியத்துவமும் இருக்கு. என்னன்னா, ஆதித்ய சோழன் தொடங்கி வச்சிருக்கிறாரு. பராந்தக சோழன் தான் அந்த சக்கர வாகேஸ்வரர் கோயில் அந்த சந்நிதியை அவர் தான் அந்த கோயில் கட்டியே முடிச்சிருக்காங்க. அந்த சந்நிதி இருக்கு. 1965 ASI ரிப்போர்ட்லயே அது பதிவாயிருக்கு. அப்படி ஒரு சந்நிதி. ஆதித்ய கரிகாலனை யாரு கொன்னா பாப்பன இல்லையா ஆய்வு பண்றாங்க, அவ்வளவு ஆய்வு பண்றாங்க. ஆனா அந்த ஆதித்ய கரிகாலன் கட்டி வைத்த கோயில், அந்த கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்பதில் இவங்களுக்கு இது இல்லை. பராந்தக சோழன்காரன். இனி சூரியதேவனுடைய என்னுடைய கேள்வி, சூரியதேவனுடைய தலை தனியா விலைக்கு போயிருக்கலாம், கால் தனியா விலைக்கு போயிருக்கலாம். இவங்க எல்லாத்தையும் தான் பண்ணியிருப்பாங்களே. அந்த சன்னதியே காணும், சன்னதியில் உள்ள கலைப்பொருட்கள் காணுங்கிறது இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இதுக்கு சேகர்பாபு என்ன பதில் சொல்ல போறான்னு பார்க்குறேன். மூணாவது, நீங்க இந்த ஆடிட்டை மட்டும் சொல்றீங்க சார். கேக் ஆடிட்ல விஷயம் என்ன வந்திருக்குன்னா, என்ன ஃபண்ட்ஸ் எல்லாம் இவங்க செலவழிக்கல, ஆதி திராவிடர்களுக்கான ஃபண்ட்ஸை செலவழிக்கவே இல்லை. நீங்க 1000 கோடிக்கு மேல ஒதுக்கீடு செய்யப்பட்ட துறையிலேருந்து பல நிதிகளை அந்த துறைக்கு செலவே பண்ணல அப்படிங்கிறது. சார், கலைஞர் டிவி இதுல இருந்து கொடுத்தாங்க, எஸ்சி ஃபண்ட்ல இருந்து தான் கொடுத்தாங்க. அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் நீங்க எஸ்சி ஃபண்டை தான் கை வைக்கிறீங்க, ஆதி திராவிடருக்கு இல்லை. குடிநீர் வளங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டும் செலவு பண்ணல அப்படின்னு. அதே டிபார்ட்மெண்ட். இன்னொரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் பார்த்தேன், நகர்ப்புறம். அப்ப இந்த எதுலையுமே இவங்க செலவு செய்யலைன்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் இவனுக்கு காசு வரலைன்னு அர்த்தம். காசு வந்தா இப்ப 4000 கோடி ஈஸியா சாப்பிட்டான்ல. ஏன் சாப்பிட்டா? அது கார்பரேஷன் மூலமா செலவு பண்ண வேண்டியது வந்தது. அப்போ இங்கே அவனுக்கு ஏதோ சிக்கல் இருக்கு, செலவு பண்ணல. உண்மையில சொல்றதா இருந்தா இவங்க ஆதி திராவிடரை பத்தி கவலைப்படலை, பழங்குடியினரை பத்தி கவலைப்படலை, ஹிந்து ஆன்மீக பத்தி கவலைப்படலை. கவலைப்படுறது எல்லாம் பணம் பணம் பணம்,
கொலை கொலை கொள்ளை கொள்ளை. இதை தவிர வேற எந்த இதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நான் கொலை என்று சொன்ன உடனே ஐயோன்னு சொல்லாதீங்க. என்னுடைய ஒரு கோயிலில் ஒரு சிலை உடைக்கப்பட்டால் அதுவும் ஒரு கொலை தான். நான் அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். அப்போ இந்த அரசாங்கம் மக்களை, பொதுமக்களை வஞ்சிக்கிறது, ஆன்மீக மக்களை வஞ்சிக்கிறது. ஆகையினால இது ஆன்மீக அரசு அல்ல. ஆன்மீகத்தை சொல்லி ஏமாற்றும் பராசக்தி வசனத்துல சொல்ற மாதிரி நாத்திகவாத அரசு, குடியர்களின் கூடாரம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, ஆலயம் இன்றையே ஆலயம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இது குடியவர்களின் கூடாரம் ஆகி கூடக்கூடாதுங்கிறார். இன்னைக்கு குடியவரின் கூடாரமாக திராவிட மாடல் அரசு ஆக்கி இருக்கிறது சொல்றேன். சமீப காலமாக பார்க்குறோம், இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அது ரொம்ப ஹெல்த்தியாக இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த சட்ரஸ்ன்னு சொல்லுவோம், சதுரங்கப்பட்டினம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அங்கே வந்து ஒரு பிஹெச் சென்டர் இருக்குது. அங்கே வந்து ஒரு நிறைய மாத கர்ப்பிணியை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. பண்ணோன்னா அவங்க வயிறு வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு பார்த்தா டாக்டர்லாம் யாரும் ட்ரீட் பண்ணல. அங்கே இருக்கக்கூடிய ஆயாமாவோ அங்கே இருக்கக்கூடிய நர்ஸும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்கேயே ஏதோ நடந்திருக்குது. ஹஸ்பண்டை எட்டி பார்த்துருக்காரு. அங்கே ஒன்றும் சரியாக நடக்கலைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவசரமாக ஆம்புலன்ஸில் அவங்கள ஏற்றி செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த குழந்தைய ஹஸ்பண்டை கூட அந்த ஆம்புலன்ஸில் அவங்க ஏற்றலை. பிறகு அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்ததில் ஈவினிங் வந்து அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படிங்கிறாங்க. அந்த சம்மந்தப்பட்ட அந்த நபர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து மருத்துவ சிகிச்சை இவங்க அளிக்கலை, என் குழந்தையே கொன்னுட்டாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. இது வந்து இதற்கு வந்து அண்ணாமலை அவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதே போல் தினமலர் செய்தித்தாளில் இன்னொரு 2 பக்கம் தள்ளி இன்னொரு செய்தியும் வந்திருக்கு. அது என்னென்னா, அரசு மருத்துவமனைகளுக்கு வந்து தரமற்ற மருந்துகள் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக 2016 முதல் 2024 வரையினால ஷார்ட் எக்ஸ்பைரி நிறையா ட்ரக்ஸ் இருக்குது. அந்த ஷார்ட் எக்ஸ்பைரி ட்ரக்ஸை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இவங்க சப்ளை பண்ணுறாங்க. அது சப்ளை பண்ணக்கூடிய அந்த வெண்டார்ஸ் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, அவங்கள பிளாக் லிஸ்ட்லேயும் வைக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த செய்தித்தாளில் வந்திருக்கு. இந்த 2ஐயும் சேர்த்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? மீண்டும் நான் சொல்கிறேன், திராவிட மாடல் அரசில் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் விளிம்பு நிலை மக்கள். இப்போது முந்தின விஷயத்தில் பார்த்தீங்க, ஆதி திராவிடர்களுக்கான ஃபண்டை அதுக்கான செலவு பண்ணல, சேவ் பண்ணல. விளிம்பு நிலை மக்கள் அரசு பள்ளிக்கு போகணுங்கிற இடங்க அவங்க ஹிந்தி படிக்க முடியாது, அவங்களுக்கு நவோதயா ஸ்கூல் கிடையாது. பணக்கார ஸ்கூலு தனியார் ஸ்கூலில் போனால் அங்கே ஹிந்தி இருக்கு. அப்போ மீண்டும் பாதிக்கப்பட்டது யாரு? விளிம்பு நிலை மக்கள். ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அரசு மருத்துவமனைக்கு யாரு போகிறா? விளிம்பு நிலை மக்கள். இவங்க என்ன நினைக்கிறாங்க, 1000 ரூபாயை கொடுத்துட்டு இந்த 1000 ரூபாய் இல்லைன்னா நீ பட்னி கிடத்திருப்ப தெரியுமாடான்னு பேசக்கூடிய தாவான் பரசு மாதிரி அயோக்கியத்தனமான அமைச்சர்களை வைத்துக்கொண்டு மக்களை மிரட்டி விளிம்பு நிலை மக்களை வச்சு, விளிம்பு நிலை மக்களுக்கு எதுவுமே போய் சேரக்கூடாது, அவங்களுக்கு டாஸ்மாக் தண்ணி மட்டும் போனா போதும், அவங்க வந்து சிந்தனையே பண்ணிடக்கூடாது, அவங்க சிந்தனை பண்ணாம அவங்கள அப்படி மென்டலா அடிமையாக்கி வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்னைக்கு அரசு மருத்துவமனையை யாரு கேள்வி வைப்பா? சார் போராடணும்னு யாரு சார் வரணும்? அவன் தானே வரணும். அவன் வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? ஒன்னா அவன் திருமாவளவன் வரவிட மாட்டார். அதுக்கு தான் திருமாவளவனை ஏஜெண்டா வச்சிருக்குங்க. அவர் போய் சரி பண்ணிடுவார், இல்லை வேற யாராவது போய் சரி பண்ணிடுவாங்க, இல்லை மெஷினரிஸ் போய் சரி பண்ணிடுவாங்க. கொஞ்ச நேரம் கஞ்சி காய்ச்சி கொடுத்தா சரியா போயிடும். ஒரு வேலைக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்தா வேலை முடிஞ்சிடும், பால் பவுடர் கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். அப்போ விளிம்பு நிலை மக்களை விளிம்பு நிலையாக வைத்திருப்பது தான் இவருடைய அயோக்கியத்தனம். அண்ணாமலை அண்ணன் கண்டிச்சிருக்குது, இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல இப்போ ஒரு டாக்டர் இருந்திருக்கணுமா இல்லையா அந்த இடத்துல? பிஎஸ் சென்டர் தானே. அப்போ அவரை பத்தின பிக்சர்லயே வரல. அவர் யாரு, அவர் ஏன் டியூட்டிக்கு வரல, என்ன ஏது என்ன நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போனா அரசு மருத்துவமனையிலேயே கைனகாலஜிஸ்டே இல்லையா, பற்றாக்குறை இருக்கிறதா சார்? அது அப்போ சார், இப்போ அந்த தம்பி வீடியோ நான் பார்த்தேன், அவர் அழறார். உங்களால் முடியலைன்னா முதலையே சாகக்கிற நேரத்தில் ஆம்புலன்ஸை வச்சு எங்களை அனுப்புறீங்களே, அதே எங்களையும் இறக்கி விட்டுட்டீங்களே, எங்களுக்கு தெரியாமல் பண்ணிடுறீங்களே, அந்த குழந்தைய கூட்டு உங்கள் அம்மா கண்மூட போகிறாங்களான்னு கேட்குறீங்களே,
இவ்வளவு ஷாக்கிங். இந்த வார்த்தையெல்லாம் பேசுறதா இருந்தா என்ன ஷாக்கிங்? அப்போ அங்க இருக்கிற நர்ஸுக்கும் அங்க இருக்கிற ஆயாக்களுக்கும் இதை நாம் தொடக்கூடாதுன்னு தெரியாதா? யாரு தொடறதுக்கு தைரியம் யாரு கொடுத்தா? இவங்க ஒரு பக்கம் இந்த ஆர்எம்பின்னு ஒன்று சொல்லுவோம், அந்த கிராமப்புற பகுதியில் இந்த டாக்டர் இல்லைன்னா அவங்களும் மெடிக்கல் பிராக்டிஸ் ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் அவங்க எல்லாம் இவங்க வந்து என்ன பண்றாங்க, போலி மருத்துவம்னு சொல்லி பல பேரை கைதெல்லாம் பண்றாங்க. இது ஆரம்பிங்கிறது வந்து பாரம்பரியமா வர்றதுதான் நீங்க கெடுத்து விட்டீங்க. ஆரம்பிங்கிறதே இப்ப இல்லை. சித்தா கூட நீங்க சர்டிபிகேட் கோர்ஸ் தான் எல்லாமே, சிட்வாவோ ஆயுர்வேதாவோ எல்லாமே 5.5 years கோர்ஸ் தான் மாறி போச்சு. இனிமே வரக்கூடிய காலத்துல இந்த ஆரம்பி இருப்பார்களா, எல்எம்பி இருப்பார்களா, அதெல்லாம் கிடையாது, யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் கிராமத்துல மருத்துவம் பண்ற மருத்துவச்சிகள் அவங்க இருந்தாங்களே. ஆனா ஒரு ஆயா எப்படி ஆக முடியும், ஒரு நர்ஸ் எப்படி ஆக முடியும்? அதனால இது கூட்டுக்களவாணித்தனம். டாக்டர், நர்ஸு, ஆயா எல்லாரும் செய்த ஒரு கூட்டு கொலை. இதுக்கு வந்து ஒருத்தர் பொறுப்பு கிடையாது, இந்த டாக்டரும் பொறுப்பு. சரி, அப்போ டாக்டர் மட்டும்தான் பொறுப்பா? மாநில சுகாதார அமைச்சரும் பொறுப்பு. அவர் நல்லா ஹெல்த்தியாக தானே இருக்கார், மாரத்தான்லாம் போறாரு. ஆமா, அவருக்கு சார் இன்னைக்கு வந்து துணை முதல்வருக்கு நிறைய பிஎஸ் இருக்காங்க சார். மகேஷ் பியாமொழி இருக்கிறார், இவர் இருக்கிறார், அது முதல்வருக்கு இவர் பிஏவா இருக்கிறார். அப்படி நிறைய பேருக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கு. அவருக்கு மகேஷ் பியாமொழிக்கு வந்து உதயநிதி கூட போற வேலை முக்கியமா இருக்குன்னா, மா சுப்பிரமணியத்துக்கு ஸ்டாலின் கூட போற வேலை முக்கியமா இருக்கு. பாவம், அவர் நேரு கூட சமாளிக்கணும்ல, நேரு சேகர் பாபு கூட சமாளிச்சு இங்க நிற்கணும்ல அரசியல்ல, வேற என்னதான் பண்ண முடியும்? அப்போ குற்றவாளி சுகாதார அமைச்சர். ஏன்னா நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, எல்லாம் ஷார்ட் எக்ஸ்பைரி மருந்துகள் எல்லாம் அரசு மருத்துவமனைக்கு அடுக்கும். ஷார்ட் எக்ஸ்பைரி முடிஞ்சா என்ன பண்ணணும்? வித்ரா பண்ணணும், இல்லை டஸ்ட்பினுக்கு அதை எப்படி ஒழிக்கணுமோ டெஸ்ட்ராய் பண்ணணுமோ பண்ணணும். ஆனால் விநியோகிக்கப்படுகிறதா என்றால் ஆம் என்று ஒரு கேள்வி வருது. அந்த ப்ரொக்யூர்மெண்ட் முதல்ல ஏன் நடக்குது அப்படிங்கிறது ஒன்று. அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு இவங்களுக்கு என்ன சம்பவம் தான், யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க, ஏன்? இது எல்லாமே ஊழல் தானே. அப்போ தேவையில்லாத வாங்கும்போது தேவையானது வாங்க முடியாதுல்ல சார். அந்த ப்ரொக்யூர்மெண்ட் நீங்கள் கூட 2 டாக்டரை போடலாமே. ஆனால் கொரோனா கட்டத்தில் நாங்களே வேக்சின் செய்வோன்னு உங்கள் சவால் விட்டவங்க எல்லாம் விட்டாங்க. வேக்சின்லாம் செய்ய என்னெல்லாம் ஐயோ என்னெல்லாம் பேசினாங்கிறது பார்த்தா, ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா கோமாளித்தனமாக இருக்கும் நமக்கு. ஆகையினால திராவிட மாடல் அரசு விளிம்பு நிலை மக்களுக்கு எதிரான அரசு என்பது மீண்டும் மீண்டும் இது போன்ற சம்பவங்களால் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. இந்த அரசு போக வேண்டிய அரசு. அதுதான் என்னுடைய 4வது செய்தியாக, இன்னும் எவ்வளவு நாள் தான் இலவச ரேஷன் கார்டுக்கு இலவச அந்த ஐட்டங்கள்லாம் கொடுப்பீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் வேலை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சமயத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ங்கிறத நாம் கண்டித்தாக வேண்டும். ஏன்னா 80 கோடி பேருக்கு வேலை கொடுக்க முடியுங்கிறதெல்லாம் வந்து ஈஸி கிடையாது. ஆனால் 80 கோடி பேருக்கு ரேஷன் கொடுக்க முடியுங்கிறது, ஏன்னா நான் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் பில் வந்தபோது ஐ ஸ்ட்ராங் சப்போர்ட். உங்களுக்கு தெரியும், அந்த விவசாய பில்லெல்லாம் பாஸான பில்லை அரசாங்கம் நிறுத்தி வைத்தது. என்ன காரணம்? இந்தியா ஃபுட் செக்யூரிட்டியில் நம்பர் 1 நாடாக வந்தாச்சு. இந்தியா ரைஸ் எக்ஸ்போர்ட்டில், வீட் எக்ஸ்போர்ட்டில் ஒவ்வொன்றுலையும் அப்படி கடனை மேலே வந்துட்டுருக்கு. ஒரு 80 நம்ம இந்தியாவில் இருக்கிற விவசாயிகள் உலகத்துக்கும் உணவு தானியம் சப்ளை பண்ணுற அளவுக்கு தகுதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. ஆகையினால தான் அந்த பில்லை நீங்கள் நிறுத்திட்டீங்க. ஆனால் நீங்கள் கொரோனா நேரத்தில் உலகத்தில் எத்தனை நாடுகள் உணவு தட்டுப்பாடு, மருந்து தட்டுப்பாடு, அன்றைக்கு ஆரம்பித்த 80 கோடி பேருக்கு இன்னைக்கும் மோடி அரசு கொடுத்து கொண்டு, அது சுப்ரீம் கோர்ட் சொல்லி தான் செஞ்சது. புலம்பெயர்ந்த எங்க வேணாலும் ரேஷன் நீங்க வாங்கலாம். சுப்ரீம் கோர்ட் செய்தது புலம்பெயர்ந்த மக்களுக்கு. அது ஒரு 8 கோடி பேர் புலம்பெயர்ந்தார்கள். இந்த 80 கோடியில் அந்த 8 கோடி அடக்கம். அவர்களுக்கு வந்து எங்கும் எதிரி, அதாவது 1 நேஷன் 1 ரேஷன் கார்டெல்லாம் அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்க எங்கேயும் வாங்கிக்கலாங்கிறத வந்ததுனால அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இப்போ அதுல ஆபத்து ஒண்ணும் இல்லை. இப்போ இவர் என்ன சொல்றாரு, ஒரு ஆளு கேஸ் போடுறார். யாரு? நம்ம பிரசாந்த் பூஷன்.
நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இன்னும் 3 கோடி பேருக்கு ரேஷன் கார்டே கொடுக்கவில்லை, இவர் கேஸ் அதுதான், அவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு. அதை விசாரிக்கும் போது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, ஏன் இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருப்பீங்க, இந்த நம்பர் இனிமேல் கூட்டிகிட்டே இருக்குமே, நீங்கள் குறைக்கணுமே, வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்கணும். இது ஒரு ஆப்சர்வேஷனே தவிர, ஆனாலும் கூட இது தவறான ஆப்சர்வேஷன். என்னுடைய கேள்வி, ரேஷன் கார்டு யார் கொடுக்குறா? மாநிலம் தானே. அதுக்கு மத்திய அரசுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? இதுக்கு ஏன் மத்திய அரசை கேஸ்ல சேர்த்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதாவது 3 கோடி பேருக்கு ரேஷன் கார்டு இல்லை என்று சொன்னால், அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால், மத்திய அரசாங்கத்தில் இதில் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு மாநில அரசும் சம்பந்தமே இல்லாமல் ரேஷன் கார்டு கொடுக்கறது. வெஸ்ட் பெங்காலில் தான் பிரச்சனை. வெஸ்ட் பெங்கால் முழுக்க ரோஹின்யாஸுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார்கள், டெல்லியில் ரோஹின்யாஸுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார்கள், இன்னும் பார்டர் ஸ்டேட்ஸில் கொடுத்து வச்சிருக்கிறார்கள். அவங்க பிரச்சனை பண்ணிட்டு, அப்போ இந்த பிரசாந்த் பூஷன் எந்த 3 கோடி பேரை சொல்லியிருப்பாருங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. அவர் என்றைக்குமே இந்தியர்களுக்காக பேசினதில்லை, இந்துக்களுக்காக பேசினதே இல்லை. ரோஹின்யாஸ் யாரும் இந்தியா விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் பேசினார். நீங்கள் ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா அதை பேசிட்டு இருக்காரு. இவருடைய நோக்கம் நல்ல நோக்கம் இல்லை, அது நமக்கு புரிகிறது. ஆனால் இன்னொரு விஷயத்தை கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மத்திய அரசு இந்த வேலையை செய்கிறது, ரேஷனை கொடுக்கிறது, இதை மாநில அரசுக்கு ஒப்படைத்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு விபரீதம் நடந்து விடும் என பயப்படுகிறது. நிதி நெருக்கடியில ரொம்ப சிக்கி சின்னாபின்னம் ஆயிடுவாங்க. ஏற்கனவே அவர்கள் நிதி நெருக்கடி சிக்கி சின்னாபின்னம் ஆகிக்கொண்டிருப்பதால் தான் மத்திய அரசு நீ அதை பண்ண இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. ஆகையினால இதை மாநில அரசுகிட்ட கொடுக்க முடியாது. முதல்ல சில விஷயங்கள் கோர்ட்டு தன்னுடைய ஆப்சர்வேஷனில் சில விஷயத்தை சொல்லுவதே ஆபத்து என்று நினைக்கிறேன். எப்படியுமே மாநில அரசுட்டு கொடுக்க முடியாது. ரேஷன் அவங்க என்ன சொல்றாங்க, ரேஷன் கார்டு அவங்க தானே கொடுக்குறாங்க, அப்போ இதை அப்படி இல்லை அப்படி சொல். அப்போ என்ன அர்த்தம்னா, ரேஷன் கார்டையும் மத்திய அரசு மானிட்டர் பண்ணணும்னு அதை இப்படி ரிவர்ஸ் எடுத்துக்க வேண்டியது. அப்படி ரிவர்ஸ் எடுத்ததன் காரணமாக, அது நடந்ததன் காரணமாகத்தான் ஏகப்பட்ட ரேஷன் கார்டு இன்னைக்கு வெளியில வந்தது. ஆனா மோடி அரசை பத்தி என்னெல்லாம் போய் சொன்னாங்க. மோடி அரசு வந்தால் 100 நாள் வேலை திட்டமே இருக்காது, ரேஷன் கடையே மூடப்படும். அதனால இந்த பொய்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய அப்சர்வேஷன் என்பது என்ன பொறுத்தளவுல தவறான அப்சர்வேஷன். அந்த தலைப்பு தவறு. அதுலேயே இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அந்த இதில் நான் இப்படியும் புரிஞ்சுக்கிறேன். இப்போ ரேஷன் மானிய விலையிலே அது இலவசமாக இருந்தாலும் சரி, மானிய விலையிலே பொருட்கள் கிடைப்பதாக இருந்தால், இது எல்லாமே மத்திய அரசு தான் பண்ணுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் தானே நம்ம? ஆமாம். முழுக்க ரேஷன் அந்த பிடிஎஸ் என்பது மத்திய அரசனுடைய வேலை தான். ஆனால் இங்கே மாநில அரசு என்ன பண்ணுது, அங்கே ஸ்டாலின் படம், உதயநிதி படம், மோடி படம் வைக்க விடாமல் பார்த்துக்குது. சார், பஞ்சாயத்து யூனியன்ல வர்ற கிராண்டே 90% கிராண்ட் மத்திய அரசாங்கத்தினுடைய கிராண்டு தானே சார். ஆனா அங்க முதல்வர் படம் தான் இருக்கும், சிஎம் படம் தான் இருக்கும், பிஎம் படம் இருக்காது. பிஎம் படம் போய் வச்சா 2ஆம் நாள் எடுத்துருவாங்க. பஞ்சாயத்துல வைக்க முடியாது, பஞ்சாயத்து யூனியன்ல வைக்க முடியாது, ரேஷன் கடையில வைக்க முடியாது. இதுதான் இங்க உள்ள சுதந்திரங்க. அதனால இந்த ரேஷன் விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் பிரசாந்த் பூஷனுடைய நோக்கம் பொய்யானது, தவறானது என்பதை அப்படி லேசா சுட்டி காட்டியிருக்காரு. அவ்வளவுதான் அதால செய்ய முடியும். ஏன்னா பிரசாந்த் பூஷன் மாதிரி ஆட்களை எப்படி தண்டிக்கணும்னு அதுக்கு தெரியும். அதனால சொல்லியிருக்கேன். பிரதமராக 3 முறை நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டு, ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமராக இருக்கிறார். இப்போ பாஜக சந்தித்த இப்போ சமீபத்திய மாநில தேர்தலாக இருக்கட்டும், ஜார்க்கண்டு, மகாராஷ்டிரா நடந்தது. அதில் மகாராஷ்டிராவில் மாபெரும் வெற்றியை பெற்றார்கள், ஜார்க்கண்டில் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். ஆனால் இதை பொறுக்க முடியாத எதிர்க்கட்சிகள், ஏன்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்தும் மோடியை வீழ்த்த முடியவில்லை அப்படிங்கிறப்ப, இதை ஜனநாயகத்தில் எல்லாம் சரியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி தான் சிரியாவிலும் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே மிகப்பெரிய மக்கள் கிளர்ச்சி எழுந்து அந்த அதிபரே அந்த நாட்டை விட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. இது இந்தியாவில் நடக்காது என்று நாம் சொல்ல முடியாது அப்படின்னு சிவசேனா, உத்தவ் தாக்கரே அந்த டிவிஷனுடைய தலைவராக, அதாவது பாஜக சிவசேனா உடைவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த சஞ்சய் ராவத் சொல்லியிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? சஞ்சய் ராவத்தினுடைய சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்கிற சிவசேனா உருப்படாது, காங்கிரஸ், சரத்பவார் காங்கிரஸ் யாரும் உருப்பட மாட்டாங்க. பெரிய அன்பெய்டு
ராங் அட்வைசர் அப்படிங்கிற அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஹேட் மோடி ஹேட் மோடி ஹேட் மோடி, இது தவிர ஒன்றுமே கிடையாது சார். அழகா ஜெயிச்ச உடனே ஆட்சியை போன தடவையே தேவேந்திர ஃபட்னவிஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். உங்களால் என்ன முடிஞ்சது, 2 வருஷத்துக்கு மேலே ஆளை பண்ண முடியல, திருப்பி ஷிண்டே வர வேண்டியிருந்தது. இந்த தடவை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து 48 சீட் வந்தீங்க, ஒரே ஒரு ஷிண்டேனுடைய சிவசேனா 56 சீட் வந்துருச்சு. மொத்த ஆப்போசிஷன் நீ மொத்த பிஜேபிக்கு வேண்டாம், மொத்த ஆப்போசிஷன் நம்பர் இஸ் லெஸ் தென் உங்களுடைய ஸ்பிரிண்டர் குரூப் ஆஃப் சிவசேனா. இது மக்கள் ஓட்டு போட்டு தானே வந்திருக்கு. மக்கள் ஓட்டு போட்டு வந்ததை நான் வந்து கவுத்துருவேன், புரட்சி வெடிக்கும், அது வெடிக்கும். சார் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க பங்களாதேஷில் வந்த நிலை இந்தியாவில் வரும், ஸ்ரீலங்காவில் வந்த நிலை இந்தியாவில் வரும், பாகிஸ்தானில் வந்த நிலை இந்தியாவில் வரும், பாலஸ்தீன் எல்லாம் இந்தியாவில் வரும். இங்கே ஒருத்தர் அப்படி கற்றுக்கிட்டு கிடப்பார். வைகோன்னு ஒரு ஆள் வாயை திறந்த இந்தியா ஒரே நாடாக இருக்காது, இந்தியா சிதறிவிடும், இதே வேலை. அந்த ஆள் எப்போ சிதற போறாரு நமக்கு தெரியாது. இதுவே வேலை, இதுவே வேலை, வேற நல்ல விஷயமே பேசினது கிடையாது. இந்தியா ஒற்றுமையாக இருக்கணும்னு ஒரு நாள் அந்த ஆள் பேசினதே கிடையாது. இந்தியா ஒற்றுமைக்காக நான் பாடுபடுவேன் பேசினதே கிடையாது. இந்தியா சிதறிவிடும் சிதறிவிடும் எச்சரிக்கிறேன், இதே வேலை. அந்த குரூப்ல சிவசேனாலேருந்து ஒருத்தர் போய் சேர்ந்திருக்கிறது நமக்கு துரதிர்ஷ்டம். இப்போ இவர் என்ன சொல்றாரு, சிரியா மாதிரி. சார் சிரியால அந்த குடும்பம் எத்தனை ஆண்டுகளாக ஆட்சி பண்ணி கொண்டு, அது ஒரு குடும்ப ஆட்சி தானே சார். இன்னும் சொல்ல போனா 2 முஸ்லீம் செக்டுக்குள்ளார அங்க பிரச்சனை, சன்னிஷியா பிரச்சனை. அதுதான் ரொம்ப அழகா சொல்லிவிட்டார். ட்ரம்பே சொல்லிட்டார், இதில் நாம என்ன செய்யறதுக்கு, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னு சொல்லிவிட்டார். ட்ரம்ப் தெளிவா சொல்லிவிட்டார், 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், நாம ஒன்றும் பண்ண வேணாம். ஆனா இதுல யுஎஸ் ஆங்கிள் இருக்கா, ரஷ்யா ஆங்கிள் இருக்கா, அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. வெறும் 2.5 கோடி ஜனத்தொகை உள்ள ஒரு நாடு, 2.5 கோடி ஜனத்தொகை உள்ள ஒரு நாடு. இலங்கை அதே மாதிரி ஒரு 1.25 ஜனத்தொகை உள்ள கோடி ஜனத்தொகை உள்ள ஒரு நாடு. இதெல்லாம் வச்சு நீ இந்தியா கூட பேசுவே என்றால் உங்களுக்கு முதல்ல ஜெனரல் நாலேஜ் என்ன. 2வது கேள்வி, இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கவிழ்ப்பதுதான் டீப் ஸ்டேட்னுடைய வேலை. மோடி அரசை கவிழ்க்க முடியல, எல்லா வேலையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேலையை தான் சொராஸ் ஃபவுண்டேஷன்ல இருந்து பண்றாங்க. அதுலதான் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. ஆமா, ஓசிசி ஆர்பி பண்ணுகிறது எல்லாமே பண்ணுகிறார்கள். இப்போ மாட்டிட்டு இருக்க முடிக்கிறாங்க. எனக்கு போற போக்க பார்த்தா சோனியா மே கெட் டிஸ்குவாலிஃபைடு, அதுக்கான நடவடிக்கை வரும் என்று எதிர்பார்க்கிறேன். அதை நோக்கித்தான் நகர்வு நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா ஒரே குடும்பத்தில் 3 பேர் இன்னைக்கு எம்பி சார். வேற எந்த குடும்பத்திலையும் 3 எம்பி கிடையாது. இந்தியாவிலேயே ஒரே குடும்பத்தில் எம்பி அம்மா மக ஒரே குடும்பம் தான். அதுக்காக இந்த கட்சி வைக்கப்படலை. 3 பேருமே தேச துரோகிகளாக இருக்கிறார்கள், அதுலேயும் வைக்கப்படலை. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, அவங்கள வச்சு எல்லாத்தையும் நீங்க என்ன அதானி 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 என்ன அதானி உங்களுக்கு ஏன் அவ்வளோ சார்? ராகுல் காந்தி மாதிரி மன்மோகன் ஆட்சி இருந்தது சார், நரசிம்மராவ் ஆட்சி இருந்தது சார். மன்மோகன் சிங்கை வந்து சோனியா காந்தி பொம்மலாட்டம் பண்ணான்னு சொன்னா கூட இந்திய நாட்டு முதலாளிகளுக்கு எதிராக மன்மோகன் சிங் வார்த்தையை பேசினது கிடையாது. அன்னைக்கு எதிர்த்தாப்புல இருந்த பாரதிய ஜனதா கட்சி இந்திய முதலாளிகளுக்கு எதிராக பேசினதே கிடையாது. முதலாளிக்கு எதிராக பேசுறதுங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி நக்சல்களுடைய தொழில். அதை போய் இவர் எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். அதானி பேட்ச் போட்டுட்டு வருவேன், முதுகில் வச்சுட்டு வருவேன், டிஷர்ட் போடுவேன். எதிர்கட்சிகளை இவர் என்ன அரசியல் பண்ணுகிறாருன்னு பார்க்க ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு. அதுல என்ன சொல்றாரு, இவர் வந்து மோடி அதானி ஹேக்கை, ஸோ அதானி சேஃபைன்னு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்தாங்க. ஆமா, அதே போல பிஆர்எஸ் வந்து என்ன பண்ணுது, தெலுங்கானால வந்து ரேவந்த் ரெட்டியும் அதானியும் ஹேக்கைன்னு சொன்னா நீ உள்ள வரக்கூடாது, டிஷர்ட்டை போட்டா உள்ளக்கூடாது. அதை விட மோசம் சார், சோனியா ஓரஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ சோனியா ஓரஸ்ன்னு அர்த்தம், வார்த்தை காயின் பண்ணியிருக்கான். சோனியா சோராஸ் அப்படிங்கிறத சோனியா ஓரஸ் அப்படின்னு புது மன்மோகனாமிக்ஸ்னு சொன்னாங்கல்ல, இப்போ புதுசா ஒரு வார்த்தை கோண்ட்ரோஸ், அதாவது காந்தி ஃபேமிலிங்கிறதுனால கோண்ட்ரோஸ். ஆமா, இந்த மாதிரிலாம் புது புது வார்த்தை வந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு எதிர்கட்சி தலைவர்களுக்கு இந்த ஒரு எண்ணம் இல்லை என்றால், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றால், இவங்க என்ன பண்ணணும், பார்லிமெண்ட்ல இருந்தால் மரியாதையா உட்கார தெரியல, ஒரு ட்ரெஸ்ஸிங்
ஒரு சென்ஸ் இல்லை அப்படின்னு வேணா நான் சொல்லிக்கிறேன். இன்னும் இதோட வந்து ராஜ்நாத் சிங்க்கு தேசிய கொடியை தேசிய கொடுத்து ஜோதிமணி தேசிய கொடி என்ன ப்ரொடெஸ்ட் பண்றா? ஐயோ, வந்து சும்மா எங்க ஊர்ல வந்து குழாயடி சண்டையில போடக்கூடிய லேடிஸுக்கும் ஜோதிமணிக்கும் நான் பெரிய வித்தியாசம்லாம் பார்க்கல. என்ன என்னோ திமுக கூட்டணியில் அது எம்பியா இருக்கு. இல்லைன்னா அந்த ஊர் பஞ்சாயத்துலேயே குழாயடி இவ்வளவு ஈக்குவலா போட குழாயடி சண்டை போடுற ஒரு ஆயா இவ்வளவு ஜெயிச்சிடும். அதெல்லாம் எனக்கு சந்தேகம் கிடையாது. அவ்வளவுதான் 2 பேருக்கும் உள்ள பிரச்சனை. என்ன ஜனநாயகத்தில் குழாயடி சண்டை போடுறவர்கள் எம்பியாக முடிகிறது. அதுதான் ஜனநாயகம் அப்படிங்கிறது கூட. ஆமா, அது கூட அவங்களுக்கு தெரியல. என்ன அப்போ நீங்க இது வந்து புரட்சி வந்து விடும், சிரியா மாதிரி வந்து விடும்னா முதல்ல இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணணும். எப்படி வரும்? ஏன் வரும்? ஏன்னா நீங்க எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு சார். பீமா குர்கான்ல நீங்க தான் பண்ணீங்க. பண்ணி பார்த்து என்ன ஆச்சு? பஞ்சாப்ல மோடி கொலை செய்யவே திட்டமிட்டார். கொலை சார். இன்னைக்கு ஒன்று வேடிக்கையாக சொல்றேன். இப்போல்லாம் பார்லிமெண்ட் இன்ன தேதியிலேருந்து நடக்கும், இன்ன தேதியிலேருந்து வரும்னா அறிவிப்பில் நீங்கள் பார்க்கணும்னா பார்லிமெண்ட் நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. என்னைக்கு இவங்க போராட்டம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலும் என்னைக்கு விவசாயிகள் வந்து டெல்லிக்கு மார்ச் பண்ண போகிறாங்க, என்னைக்கு அதானை பற்றி புது ரிப்போர்ட் வரப்போகுது அப்படின்னு பார்த்தாலே பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது ஒன்றும் கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோதான் சார் இன்னைக்கு. அதில் சஞ்சய் ராவத் இருக்கிற வரைக்கும் அங்கே மகாராஷ்டிராவில் எப்படி எனக்கு வந்து இந்தியாவில் வந்து ராகுல் காந்தி தான் பாஜகவுக்கு பெரிய பலமோ, அப்படி சஞ்சய் ராவத் தான் மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு பலம். இதுவரை நாம் கேட்ட 5 கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி ராஜேஷ். ஜெய் ஸ்ரீ.